Bonjour, Cineheads. இன்னைக்கு என்னுடைய வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்இர்ரெ இந்த படத்துடைய ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த படத்தோட டைரக்டருடைய முன்னாடி படம் வந்து பிரம்மயுகம். இது நெறைய பேருக்கு தெரியாது. கூடுதல் தகவலா தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம் வாங்க. ஆக்சுவலா கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் ஹீரோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிய வந்துட்டு, அவரும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து அவரோட ஃபியூனரல் அட்டெண்ட் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்தபோது தான் தெரிஞ்சுச்சு, அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இருக்குன்றது தெரிய வருது. ஆனா, அந்த சக்தி வந்து அவர் ஃப்ரெண்டுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அதெல்லாம் இல்லன்னு சொல்லி நெறைய ட்விஸ்ட் டர்ன்ஸோட வந்து நம்மள வந்து இங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்க படம் தான் டிஸரே. ஆக்சுவலா அந்த படத்தோட டைரக்டர் பத்தி சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. பிரம்மயுகம் படத்தோட டைரக்டர். அந்த ஒரு ஹோப்னால மட்டும் தான் நான் படத்துக்கு போனேன். அதான் உண்ம. ஆனா, இது பிரம்மயுகம் அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அது இல்லன்னு தான் சொல்லணும். ரொம்ப தின்னான ஒரு லைன் தான் பிரம்மயுகமே. ஆனா, எக்ஸிகியூஷன் சூப்பரா இருந்துச்சு. இதுலயுமே சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைனு எல்லாமே டாப் நாச்சா இருந்துச்சு. இந்த காமெடி இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் ஃபேன்ஸுக்குன்னே எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் டிஸரே. அதுபோக அந்த படத்த எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் வேற ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது கிடைக்கல. கிடைச்சா போடுறேன். அப்புறம் பிரணவ் மோகன்லாலோட ஆக்டிங் வந்து இன்னும் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங் நடிச்சிருந்தார் பிரணவ் மோகன்லால். ஸோ, அவருக்கும் நம்ம பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதுபோல இதில ஒரு சில ட்விஸ்ட் மொமெண்ட் தான் இருந்துச்சு. இன்டர்வல்லையும் ப்ரீ கிளைமாக்ஸ்னு ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. 2 ட்விஸ்ட்டுமே வந்து சூப்பரான குவாலிட்டியான ஒரு ட்விஸ்ட். அது கதையோட போக்கே மொத்தமா மாத்துச்சு. ஆ அதே மாரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி சொல்லியே ஆகணும். எடிட்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படத்த ரொம்ப அழகா ஒரு ஃப்ளோல கொண்டு போறதுக்கான முக்கியமான காரணமே அதுதான். குறிப்பா இந்த படம் வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும் தான் படமே தவிர்த்து, ஓடிடில வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது என்ன ஒரு யூசுவலான கதை மாரி தான் இருக்கேன்னு தோணும். பட் இது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாரி தோணும். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ, தேங்க் யூ.